வணக்கம். அது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸில் வந்துட்டு குளிக்க போயிருந்தோம். எங்கள் ஃபேமிலியும் அப்புறம் எங்கள் சாருடைய ஒரு ஃப்ரெண்டுடைய அவங்க ஃபேமிலியும் நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸுக்கு வந்து குளிக்க போயிருந்தோம். சும்மா வந்து ஒரு டூர் மாதிரி போயிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸில் வந்துட்டு இது எல்லோரும் வந்து குளித்தாங்க. இல்லை எல்லோரும் வந்து குளிக்கலை, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து குளித்தாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சார் வந்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து எங்கள் சார் வந்துட்டு வந்து என்ன கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் சார் வந்துட்டு என்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. சரிங்களா? நான் வந்துட்டு என்னென்னா நான் வந்துட்டு வந்து ரொம்ப வந்து ஒரு பலகீனமான வந்துட்டு ஒரு பாடி எனக்கு, புரியுதுங்களா? நான் வந்து ஒரு கிரிப்பான வந்து ஒரு ஆள் கிடையாது. சரிங்களா? அப்போது மனது தாங்க எல்லாமே. மனதில் நம்ம நினச்சோம்னா அது நமக்குள்ளே செயல்படுங்க. சரிங்களா? எனக்கு அப்போலாம் தெரியாது, எனக்கு அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிருந்தோங்களா. போயிட்டு அப்படியே வந்து இந்த தண்ணி மாதிரி ஒரு ஆற்றுல தண்ணி மாதிரி ஓடுமில்ல, அதெல்லாம் தாண்டி இந்த கல்லுக்கெல்லாம் இருக்குமில்ல, அந்த கல்லாம் தாண்டி ஃபால்ஸ் கிட்டே நாங்கள் போயிட்டோம். ஃபால்ஸ் கிட்டே நாங்கள் நானும் எங்கள் சாரும் போயிட்டோம். அப்புறம் சார் வந்துட்டு அந்த லேடிஸ் வந்துட்டு வந்து குளிக்கிற இடத்துல என்னை வந்து வீட்டிட்டு அவங்க வந்துட்டு ஜென்ஸுக்கு வந்துட்டு குளிக்கிற இடத்துக்கு அவங்க போயிட்டு குளிச்சிட்ருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்துட்டு குளிக்கிற இடத்துல நின்று வந்து குளிச்சிட்ருக்கேன். சும்மா நின்றுட்டுருக்கேன். நானே தடுமாறிட்டு நின்றுட்டுருக்கேன். சரிங்களா? அங்கே இந்த காலேஜ் படிக்கிற பசங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம். அதில் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு என்னை வந்துட்டு வந்து ஒட்டி வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு வந்து ஒரு மாதிரி வந்து அந்த சில்மிஷன் அது என்னது சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்துட்டு ஒட்டி வந்தான். சரிங்களா? அப்போது நானே வந்து தடுமாறிட்டு நின்றுருக்கேன் அங்கே. அப்போது அங்கே கூட இருக்கக்கூடிய இன்னொரு பையன் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு கூட்டி போயிட்டான். புரியுதுங்களா? நான் எதுக்கு நான் வந்து இதை நான் சொல்ல வரேன்னா, சரிங்களா, என்னை சொல்லி முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்க. கூட்டி போயிட்டேன்னா அப்புறமா நான் வந்து குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு நாங்கள் வந்து வழி வந்துட்டு அந்த திரும்ப போகிறதுக்கான வழி எங்களுக்கு அமையலை. நாங்கள் வழி மாறிட்டோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வழி மாறிட்டோம். அப்படியே இந்த மலைப்பாதைக்கிட்ட வந்துட்டு போயிட்டோம். அப்போ என்ன பண்ணுறதுனே, இப்போ நான் மட்டும் தனியாக எங்கள் சார் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. நான் வந்துட்டு அவர் போயிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். நான் நல்லா வரேன்ட்டு அவர் போயிட்டார். அவர் அடுத்த பாறைக்கு போயிட்டார். நானும் அங்கேயே நிற்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதையை வந்துட்டு கடந்து இது பண்ணி வரணும். ஆனால் அவரால் வந்து வர முடியல. என்ன, அப்போது நானும் வந்துட்டு அவரும் வர பார்க்குறாரு, அவராலையும் வர முடியல. நானும் அப்படியே நிற்கிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் திடீர்னு எங்கேயோ வந்து இங்கேருந்து ஒரு அது யாரும் கூட நான் பார்க்கல. இப்போ எங்கேயோ வந்து ஒரு கை வந்து பிடிச்சி அவனை வந்து தாண்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தாண்டி விட்டுச்சு. புரியுதுங்களா? அப்படா என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், எங்கள் சாவடைய யாருமே இல்லாத வந்துட்டு ஒரு சூழ்நிலையில் அந்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நான் அதான் சொல்கிறது, நம்ம கூடவே இருக்குங்க அந்த ரியாட்டல் அப்படிங்கிறது. சரிங்களா? வந்து ஒரு கை பிடிச்சி இந்தாங்க இது என் கையை நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு பிடிச்சி
இது வந்து தாண்டி அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டோம் பாதத்தடிக்கு அங்கே போயிட்டோம் சரிங்களா காருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த அந்த கடவுளுடைய பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 கருணை பார்த்துக்கோங்க. ஒரு கருணை நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லைங்க, அதுவே செய்யுங்க சரிங்களா. அதுக்கான தகுதி தான் நம்மகிட்ட இருக்கணும், அது முக்கியம். அதே மாதிரி அது அந்த 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 பையன் வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த பையன் இப்போது இதுவும் பையன்தான் அதுவும் பையன் ரெண்டுமே ஒரே காலேஜில் தான் படிக்குதுங்க. ஆனால் இந்த பையன் வளர வந்து ஒரு அந்த ஒரு முறையை பார்த்துக்கோங்க, இந்த பையனை சரியாக வளர்க்கலை சரிங்களா. நான் அதை தான் நான் சொல்கிறது, பிள்ளைங்களை நம்ம சரியாக வளர்க்கணுங்க, சரியாக வளர்க்கணும். சரியாக நம்ம வளர்க்கலை அப்படின்னா அதுங்க வந்துட்டு தவறுகள் செய்யுங்க, பிறருடைய துன்பத்துக்கு காரணமாக ஆகுங்க சரிங்களா. பிறருடைய துன்பத்துக்கு நம்ம காரணமாக அமைஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பத்துக்கு நம்ம காரணமாகிடுறோம், அதுதானே உண்மை இல்லையா. நமக்கு வரக்கூடியது நம்மளே தேடிக்கிறோம் என்ன. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பையனை சரியாக வளர்த்துருக்காங்க, அந்த பையன் வந்து என்னை வந்து அந்த இந்த தப்பான பையனை வந்துட்டு கூட்டி போயிடுச்சு. நான் அதை தான் சொல்கிறது, நீங்கள் பிள்ளைங்களை வளர்க்குற முறையிலைங்க வளர்க்குறதுல தாங்க இருக்குது. நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கணுங்க, சொல்லி அப்போ கேட்கலாம் கூட சரிங்க, சொல்ல வேண்டியது நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அதுங்களா அது கண்டிப்பாக வந்துட்டு யோசிக்கோங்க சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டுலாம் வந்து ஏறி வந்து காரில் வந்து உட்கார போகிறோம் நாங்கள். நான் வந்து எப்பயுமே நான் வந்துட்டு பெருமாள்லாம் சொல்லுவேன். ஏதாவது வந்து ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யக்கூடிய வேலைகள் அப்போ நீங்கள் அறியாமலேயே அந்த வார்த்தை வரும். ஏன்னா நம்ம பெருமாள் கோயிலுக்கு அந்த வந்து ஒரு சேவை வந்துட்டு செய்ததுனால எனக்கு தோணும், பெருமாள் தான் வந்துட்டு இந்த பாபாவை வந்துட்டு நீ போய் கூட இரு அப்படின்ட்டு சொல்லி அமைச்ச மாதிரி எனக்கு தோணும். இந்த மாதிரி அவங்க கடவுளைய வந்து ஒரு அதாவது வந்து நம்ம சொல்ல முடியாது அவருடைய அந்த கருணையை சரிங்களா. அந்த மாதிரி அவன்கிட்ட ஒரு இதுங்க அவர். நான் பெருமாள் சொல்லுவேன். நான் இங்கே சார் கூட கேட்டார். அப்போ கேட்டார், நீ எப்போ பார்த்தாலும் நீ என்ன பெருமாள் சொல்லிட்டு இருக்கியே, அந்த பெருமாள் உனக்கு வந்து என்ன செய்துட்டாரு அப்படின்னு கேட்டார். நீ அப்போ வந்துட்டு எனக்கு எதுவுமே சொல்லலை. நான் அப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது, எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு அது தோணாது. எனக்கு தோணாதானே செய்ய முடியும், பேச முடியும், செய்ய முடியும் இல்லையா. அப்போ கேட்டார் எங்கள் சார். நான் எனக்கு ஒருத்தவங்க வந்து அசிங்கப்படுத்துகிறாங்களா இல்லை அவங்க புகழ்கிறாங்க, எனக்கு இது எல்லா விதமான வந்து ஒரு உணர்ச்சிகளுக்கும் எனக்கு என்கிட்ட அந்த ஒரு ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வந்து எனக்குள்ளே போகாது. எனக்குள்ளே போயிட்டு என்னுடைய மனது அதை வாங்கி செயல்படாது சரிங்களா. அப்போவே ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ரியாட்டருடைய ஃபுல் சப்போர்ட் எனக்கு தேவையாக இருந்துச்சு. எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த எரியாற்றல் என் கூட ஃபுல் சப்போர்ட் பண்ணுச்சு, ஃபுல் கேர் எடுத்து என்னை வந்து கொண்டு வந்துச்சு சரிங்களா. அதனால் இந்த மற்றவங்க பேசுகிறது செய்கிறது அதெல்லாம் இது என்னுடைய மனதுக்குள்ளே போகாது சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ பாருங்கள். ஆனால் இப்போ கடவுள் இப்போ வந்து எனக்கு 43 ஆகுது என்ன. அது எனக்கு என்ன தோணுன்னா, இப்போது நம்மளை கம்பல் பண்ணி நம்மளை செய்ய வைக்கிறார்ல கடவுள். இவ்வளோ நாள் புரியுதுங்களா, இவ்வளோ நாளாக நம்மளை தயார் பண்ணி ஒன்றா கொடுத்து நம்மளுக்கு நான் அந்த கடவுளை நம்பினேன். அது ஒரே ஒரு காரணத்தை எனக்கு பிடிக்கும், நான் செய்வேன். அப்போது அந்த கடவுளுக்கு நம்ம வந்து எதுவுமே அவர்கிட்ட இப்போ கேட்காம நம்ம அவரை வந்து
எனக்கு 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 இப்போ வந்து நமக்கு பிடிச்சவராக நம்ம வந்து அவரை வந்து மாற்றிக்கும் பொழுது அவர் அவருடைய வந்து ஒரு 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 ஆளாக நம்மளை பார்க்குறாரு சரிங்களா. நமக்கு தேவையானது எல்லாம் அவர் நம்ம கேட்காமே அவர் கொடுத்துட்டே இருக்கார் இல்லைங்களா. நான் அதுக்கு தான் சொல்கிறது, கடவுளை நம்பினார் கைவிடப்படார் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து சத்தியமான வார்த்தை சரிங்களா, சத்தியமான வார்த்தை சரிங்களா. அந்த காலத்தில் நம்ம இந்த பழமொழிகளை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த பழமொழிகளாக எடுத்து பேசணும் அப்படிங்கிற தாட்லாம் கூட எனக்கு தெரியாது. எனக்கு வந்து அந்த தாட் வந்து வரவும் இல்லை. ஆனால் இப்போ நான் வந்துட்டு அந்த 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 ஒரு சரணாகதி மனப்பான்மையில் இருக்கிறதுனால என்னை அறியாமையே அவர் வந்து செயல்படுத்துகிறாரு. இதுக்கு முன்னாடி கூட நான் வந்துட்டு ஒரு அந்த அந்த பழமொழி வச்சுட்டு ஒரு இது ஒன்று போட்டிருப்பேன் சரிங்களா. அதை பாருங்கள். அதுதான் கடவுளை வந்து நம்பினா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே அவரே பார்த்துப்பார் சரியா. நம்ம வந்து எல்லாரையும் விட நம்ம பெஸ்ட்டாக வாழ்கிறதுக்கு சிறப்பாக வாழ்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இது ஒன்று தான். ஓகேங்களா. நன்றி.